சேவிங் பண்ணி பண்ணாம போப்போம். காசு இல்லை சார். அவர்கிட்ட கொடுத்து போ. ஏய் உனக்கு என்னப்பா? ஏய் அவனை வரங்கல சார். பேப்பர்லாம் வச்சிருக்கேன் சார். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அது எங்களுக்கு தெரியும். சாவி வேணும்னா 500 கொடுத்து போகிறேன் சார். 400 தான் சார் இருக்கு. கொடுல. என்னடா உங்கள் அப்பா வட்டி கொடுத்த மாதிரியே வசூல் பண்ணுறான்? 100 கம்மியாக இருக்கான், பரவாயில்ல சாவி எடுத்து கொடு. சார் இந்தாங்க சாவி. ஏல இல்லை என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லீலைகளை பூரா படம் எடுத்துட்டு இருக்கேன். எடுத்து நான் சொன்னேன் நீ செஞ்சனா அம்மா கிட்ட போய் அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறான்னு போட்டு காமிப்பேன். அப்படி இல்லைன்னா அதிகாரிகிட்ட போட்டு காமிப்பேன். ஏ கோபாலு சார் பார்த்தீரா, அன்னைக்கு என் பொண்டாடிட்டு சொன்னேன், புள்ளைய பத்து கொடுத்தா தொல்லையை பத்து கொடுத்துருக்கா. நம்மளை பிடிச்சி கொடுக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். விடுங்க சார், எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். வசூலை பாருங்க சார். ஏல உனக்கு இப்போ என்ன வேணும்? காசு வேணும். 10 பைசா தர முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. பெத்த பிள்ளைகிட்ட போய் சொல்லாதியா. இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு எனக்கு தெரியும். என் பங்க கொடுத்துரு. பங்கா? இது என்ன உங்க பாட்டன் சொத்தா? 1 மணி நேரம் வந்து நின்று பாருல, அடியில இருந்து முடி வரைக்கும் எரியும். ஒண்ணுக்கு இருக்கும்போது முக்கணும், அப்ப தெரியும் அந்த வலி. எதை பார்க்க என்னல பார்க்க? அவங்களுக்கு எங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவங்க வண்டி நின்னதுக்கு அப்புறம் வாங்குவாங்க, நாங்க வண்டியை நிறுத்தி வாங்குவோம். ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன? அவங்க யூனிஃபார்ம் போடாம பிச்சை எடுக்கிறாங்க, யூனிஃபார்ம் போட்டு பிச்சை எடுக்கிற. தப்புதாம்ல, உன்னை பிள்ளைய பத்தது தப்புதாம்ல. அது 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், 21 வயசு, அதுதான் காசு கேட்கறேன். இல்ல பிறந்த நாள் கொண்டாடுறவன் சொந்தமா சம்பாதிச்சு கொண்டாடணும்ல, அதை விட்டுட்டு அப்பன்ட்ட காசு வாங்கியால கொண்டாடுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்க, இந்த யூனிஃபார்ம் நான் போட்டிருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதை மட்டும் நான் கலட்டிட்டேன்னு வையேன், ஒரு நாய் கூட உன்னைய காலை கிளப்பி மோளாது, பாத்துக்க. அப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாமா, பார்த்து போ. பெத்த அப்ப மிஞ்ச கூட பார்க்காத ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சிருக்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். என்ன உண்டு செய்குழி உண்டு சேதாரம் இல்லை. ஏனுங்க என்னம்மா? என்னடி கூப்பிட்டியா? மாப்பிள்ள ஐடியில வேலை பாக்குறாரு, அவருக்கு 5 பவுன் தான், என் தங்கச்சிக்கு 50 பவுன் ரெடி பண்ணிருங்க. ஏண்டி அழகா இருக்கிறதுக்காக உன்னை தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்காக உன் 5 தங்கச்சி நான் தான் கரையா தெரியுமா? உன் அப்ப ஒருத்தர் இருக்கான, அவன் எதுக்கு இன்சியலுக்கா கோவஞ்சோ? ஏன் கடன் உன் பணி செய்து கிடக்குறது தானே. ஆமா சாவி எங்க? வெச்ச இடத்துல தான் இருக்கும். குடிக்கவே கூடாதா, தலையெல்லாம் வலிக்குது. ராவா குடிச்சா வலிக்க தான் செய்யும். இனிமே மிக்ஸ் பண்ணி குடிப்போம். யோ மீச, என்னையா சாவியை காணா? என்னையா வண்டியை காண சாவியை தேடிக்கிட்டு தர்ற? என்னது வண்டியை காணுமா? ஆமையா. பையில பாரியா. எங்க மீச உன் பைய காட்டும். யோ ஓம் பையில பாரியா. இருதியா உன் பையிலையா பாரு. ஏன் பையிலையா? இது என்ன ரசீது வருது? என்னையா யாரு ஸ்டேஷன் போலையா? வண்டியை காணமையா. வண்டியை காணமா? என்னாச்சு? என் மோவன் பிறந்த நாள ஏட்டையை மோவன் கொண்டாடி இருக்கான். நல்லதானையா. என் வண்டி அடை வச்சு கொண்டாடி இருக்கானுவேன். இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது. செய்குழி உண்டு சேதாரம் இல்லை. இன்னைக்கு யாருக்குடா பிறந்த நாள்? எந்த கடையில் அடமானம் வச்சிருக்காங்க காட்டு. இதை வச்சு ஒரு பையன் எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போச்சு. அவங்க அப்பன் சாவலை, அந்த பையன் அவங்க அப்பனை கொண்டுட்டான். அந்த ஆள் தலையை தனியாக எடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட பைக்கில் எடுத்துகிட்டு போயிருக்கான். அந்த பைக்குக்கு நீ பணம் கொடுத்துருக்க. அரே பகவான், நீ என்ன பண்ணுற, ஒரு 25,000 ரூபா பணமும் அந்த பைக்கினுடைய சாவியையும் கொடு. அந்த பைக்கில் இருக்கிற தடயத்தெல்லாம் நாங்கள் நல்லா அழிச்சிடறோம். ஏய் யோசிக்காத, அப்புறம் வருத்தப்படுவேன். என்னையா நீ சொல்றது சின்ன பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்குது, சேட்டும் கேட்க மாட்டேங்கிறான். வா கோர்ட்டுக்கு போ, ஜட்ஜ் அது கேட்குறாரப்பா. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், இதாங்க இதாங்க. ஒன்டாய் எண்ணிக்கிட்டு இருதயம், நீ பாட்டுக்கு இதை மாச கணக்கில் சேர்த்துடக்கூடாது. இது என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்தது. யோ வசூல் லிஸ்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்க. கையேந்து வேன் வசூல், பியூட்டி பார்லர், பிராத்தல் வகைரா, மசாஜ் சென்டர், கிளப்பு, ஒயின் ஷாப்பு, பாரு, ரியல் எஸ்டேட்டு, வட்டி, பஞ்சாயத்து, ஆட்சி, மார்க்கெட்டு, திருட்டி விசிடி வகைரா உள்பட சேட்டுக்கிட்ட வாங்கினா 25,000. யோ இதே நாம வர்றதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சு. ஆமா, ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸை விட நம்ம ஆளுக்கு தான் கில்லாடின்னு இவரை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவ்வளவு சீக்கிரம் தடயத்தை அழிக்க முடியாது சார். என்ன நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டீங்களா? ஆமாம் சார். நீ வேற ஜாதி, அவ வேற ஜாதி, வீட்டில் ஒத்துக்கலையாக்கும். ஏன்டா நீங்க கொழுப்படுத்து போய் கோர்த்துக்கிட்டு அலைவீங்க, அவங்க கொளுத்துறேன் எரிக்கிறேன்னு அலைவாங்க. பப்ளிக்கில் பஸ்ஸில் ஒரு 10 பேர் மண்டையை உடைப்பீங்க. நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ரோடா அலையணும். மனித வெடிகுண்டை விட மோசமானவங்க இந்த காதல் பண்றவங்க தான். அவனாவது உடம்புல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு ஒருத்தரை கட்டி பிடிச்சா ஒரு 10 பேர் சாவேன். ஆனா நீங்க 2 பேர் கட்டி பிடிச்சா 2 ஊர் எரியும்டா. சார் போலீஸ் ஸ்டேஷன் போனால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு தான் சார் பஸ் ஏற்றி விட்டான். உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? சசிகுமார் சார். சசிகுமாரா? கூட சமுத்திரக்கணி ஒருத்தன் சுத்துவானே, 2 பேரும் சேர்ந்து ஊர் ஊரா போய் காதல் ஜோடிகளை சேர்த்து வைப்பாங்களே, 2 பேரும் சேர்த்து ரிமாண்ட் பண்ண சொல்லுங்க. எவரோட காசு வச்சிருக்க? 2000 ரூபா தான் சார் வச்சிருக்கேன். ஏட்ரா வெளியே. காவல் தன் கடமையை செய்கிறது. இதை வச்சுக்கிட்டு ஊர் போய் சேரு.
15 நாள் கழிச்சு வருவேன். இப்படியே விட்டா நீங்க வேற ஸ்டேஷன்ல நிப்பீங்க. உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. 15 நாளைக்குள்ள உங்க காதல் என்ன ஆகுது ஏதாகுதுன்னு நான் பாக்குறேன். இந்த பொண்ணை பொத்தனாப்புல எடுத்துட்டு போ. இந்த சிங்கம் 3 பார்த்து அசோக் பில்லர்ல இருக்கிற 4 சிங்கமும் சல்யூட் அடிக்க போகுது. நான் என் கடமையைத்தானே செஞ்சேன். எதை கடமைன்னு சொல்றாரு? 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தாருல அதைத்தான். ஆமா, இந்த மாசம் வசூல் எவ்வளவு? ரொம்ப டல்லா இருக்கு. ஆமா, 1 கோடி ரூபாய். என்னமோ இந்த மாசம் நம்புகள் நாராயணனை தான் நம்பியிருக்கோம். அண்ணா எனக்கு 18 டோக்கன் தானே போயிருக்கு. என்னடா வர வர தப்புன்ற கம்மியாயிட்டாயோ? நீ இது தனியா டோக்கன் போடுறடா. இல்லண்ணே அண்ணே, உங்களை மாரி இந்த டேஸ்ல ஒரு தூசு கூட சேதண்ணே. டோக்கன் நம்பர் 1. வணக்கம் ஐயா. நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். 1 மாசம் ஆகுது, ஒண்ணுமே நடக்கலங்க ஐயா. எப்படி நடக்கும்? ஆடு மாடு கூட தீனி போட்டாதான் எந்திரிச்சு நடக்கும். எத்தனை பவுனு? 10 பவுனுங்க. சரி, ஒரு 10,000 கொடு. 10,000மா? இன்னைக்கு ஒரு நகையோட மதிப்பே 2 லட்சம் ரூபா. 10,000 ரூபாய்க்கு இழுத நகை நகையும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. இந்தாங்க ஐயா. 5ஆம் தேதி வா. சரி சரி போ போ. 8ஆம் தேதி உனக்கு 10 ரூபா கழிச்சு வா. 12 கள்ளக்காதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட். போ 20ஆம் தேதி வா. ஓ என்னடா டோக்கன் கொடுக்கலையா? இல்லண்ணே, டீ குடிக்க வந்தேனே, ரேஷன் கார்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேனே. ஓ அவனா நீ? ஒரு 5000 கொடு. அண்ணே, புது கார்டு இல்லைண்ணே, ஏன் கார்டுண்ணே? உன் கார்டுக்கு தான் 5000 ரூபா, புது கார்டு ஃப்ரீ தான். அண்ணே என்னண்ணே, இலவச சட்ட உதவிமைன்னு போர்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காசு கேட்குறீங்க. போர்டு தான் இலவசம், நான் இலவசம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு ரேஷன் கடையில் அரிசி பருப்பு ஜீனி மண்ணெல்லாம் எவ்வளோக்கு வாங்க? 1000 ரூபாய்க்கு வாங்குவேண்ணே. வெளில வாங்கினா எவ்வளவு? 8000 ஆயிரும்ண்ணே. 2 மாசத்துக்கு 16,000 ஆயிரும்ண்ணே. அப்ப 5000 தான் கேட்கிறேன். இந்த கையில காசு, இந்த கையில கார்டு. கார்டு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப காசு கொடு. உங்களுக்குலாம் ஃப்ரீயா கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாரா? அதுதான் காசு வாங்கி கொடுக்குறது. இனிமேலாம் பத்திரமா வச்சுப்பேன்ல, எடுத்துட்டு போ. ரேஷன் கார்டை 2 இதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஒன்று ஜாமீன் எடுக்கிறதுக்கு, இல்லை அடகு வைக்கிறதுக்கு. இது நம்ம கட்டிங்க, இது ஸ்டேஷன் கட்டிங்க. ஐஜிக்கு 5 நிமிஷம் லேட்டாக தான் ஜல்லிட்டு அடிப்பீங்க. எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டா எல்லாம் படம் படுத்துகிற பாடு. வாயா வசூல் சக்கரவர்த்தி, உனக்காக தாயா கண்ணை மூடாம காத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கலெக்ஷனை மட்டும் பார்க்காம காரியத்தையும் பாருங்க. எத்தனை கேஸ் பெண்டிங்கில் நடக்கு? பப்ளிக் கொண்டு வர கேஸை பெண்டிங்கில் வைக்கிறதே உனக்காக தானே. உன் கேஸை முடிக்கலன்னா வசூல் பாதிச்சிருமே. இதையே சொல்லுங்க. காசு தான் மூவ் ஆகுது, கேஸ் எங்கே மூவ் ஆகுது? ஆட அது கிடைக்கல விடு. 2 பைக் தான் திருண்ண, 3 பைக் கேட்குறாங்க தலைவா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏய், இந்த மாதம் கேஸுக்கு நீ தானாடா? என்னை தாண்டி தானடா வந்திருப்ப. ஒரு வாரத்தை சொல்லிடக்கூடாது, முடிச்சிருப்பேன்ல. அவன் கேஸை விடு, நீ பணத்தை எடுயா. கலெக்ஷன்லேயே கண்டா இருங்க. எம்பிட்டு வாங்கினாலும் வாழ்க்கையில் முடி வளர போகிறதில்ல. சார்த்தா டூட்டி பார்க்குற அழகா பாரு. இதுக்கு சம்பளம் கிம்பளம். எவ்வளோ நேரமா? எழுப்பு. நான் நிம்மதியா தூங்குற இடமே போலீஸ் அது பொருட்களையா உனக்கு? டியூட்டில கில்லி. வீட்டில் என்ன நைட் டியூட்டியா? அங்கே ரிட்டையர் ஆகி 6-7 வருஷம் ஆச்சியா? அந்த வகுத்தறிச்சல இங்கேயா வந்து கிளப்புற? அப்படியே அடிக்கடி கீ வீட்டுக்கு போற? என்ன உன் புள்ள ஊரை விட்டு ஓட்டானே? இந்த அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ, கிடைச்ச உடனே அனுப்பி வைக்கிறேன். கிடைக்க மாட்டாயா? என் மகன் கிடைக்க மாட்டாயா? ஏன்? என் மகனை வெட்டி கொண்டுட்டாருயா. யாரையா வெட்டினது? அந்த கருணா தாயா வெட்டி கொண்டுட்டாயா. என்னது கருணாவா? சொல்லு ஏடியா. என்ன கருணா பிரச்சனையா? சம்பவத்துக்கு உண்டான சம்பளம் கூலி இல்லாம இன்னைக்கு நான் கொலை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். இந்த கேவிங் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பு, மற்றதெல்லாம் வக்கீல் பார்த்துக்குவோம். முருகா. பெரியவரே, வயசான காலத்துல தேவையில்லாம கத்தி உசுர விட்டுறாத. உனக்கு போற நேரத்துல ஏதாவது பைசா கிசா கிடைக்கிற மாதிரி பண்றேன். ஒரு கடையை கண்ணியை வச்சு பொழைச்சுக்கு போ. நிறைய காசு வேணான்றா. நம்ம எடுத்துக்குவோம். தப்பி வந்து ஐயா, இந்த ஏழை வயிற்றுல அடிச்சுட்டீங்களா? நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. இது கேட்க யாருமே இல்லையா? யாருமே. ஏய், வருஷல வாங்கிக்கிறேன், துட்டு எடுத்து வை. யார் நான் டமாசாகரா? நான் கைவே எப்ப பாரு பச்சை பச்சை போட்டு வித்துனாங்கறா. வியாபாரமே நடக்கல, துட்டுன்னு கேட்டுக்கிறீங்க. ஏய், இங்க என்னது இது? பலூன் சுடுற கடை. அண்ணா பாம்பே இருந்து வருஷத்துல கன் வாங்கி வரேன்னுங்கிறாரு. சுட்டு பழகலாண்ணா, ஃபர்ஸ்ட் நீ சொன்ன. பலூன் சுட்டு பழக வந்தான், அதை சுட்டு பழகுன. ஏ பெல்குண்டு போ, போடா போ. சிப்பா என்னடா
ஏன்னா இவனை நிக்க வச்சு சுட்டு நிக்கிற? நம்மளாம் கணத்து காட்ட சொல்ல நெஞ்ச காட்ட நின்று இருப்பான். கல் தெரிய ஓடி இருக்க மாட்டான். ஓட விட்டு சொன்னேன். ஏம்பா ஓடு. ஏய் போடுறா. விடுங்க விடுங்க நீங்க வாங்க நீங்க வாங்க. அமிர்தா ஏங்க நில்லுங்க, எதுக்குங்க உங்களை கோபப்படுறீங்க? நம்பி வந்தது ஏன் தப்பா போச்சு? ஐயோ, என்ன நம்பி என்ன வீட்டை விட்டு ஓடியாந்தீங்க? பேசாதீங்க. யூ ஆர் a cheat. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? ரோட்ல பொறுக்கி தர பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இவனை பத்தி என்ன தெரிய போகுது? அன்னைக்கு என்னன்னா ரோட்ல கலாட்டா பண்ண, இன்னைக்கு என்னன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ற. உங்களுக்கு பொழுது போகலனா ஏங்க ஏன் ப்ரொஃபஷனலுக்கு ஈடுபடுத்துறீங்க? இதுல என்னங்க கேவலம்? லைஃப்ல நடக்கிற எல்லாமே ஈவெண்ட் தான். லைஃபே ஒரு ஈவெண்ட் தான். நீங்க தான் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சுக்கிறீங்க. உங்க விசிட்டிங் எல்லாம் நான் இதை பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு போட்டிருக்கீங்களா? சந்தோஷமா சிரிக்கிறவன் பக்கத்துல சேர்ந்து நின்று சிரிக்கிறது பெருசு இல்லைங்க. அழுகிறவன் பக்கத்துல ஆறுதலா நிக்கிறது தான் பெருசு. கல்யாண சாவுன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இது கல்யாண சாவுங்க. கல்யாணமா சாவா? இந்த இப்படித்தான் நீங்களும் கேட்டிருப்பீங்க. கல்யாணம் மாதிரி கொண்டாட வேண்டிய சாவுங்க இது. பட் நாங்க இதெல்லாம் செய்யறது இல்லையே. இனிமேல் செய்யுங்க. ஐயம்பேட்டையில் அப்பஞ்செத்து போயிட்டா அமெரிக்காவில் உட்காந்து வீடியோவில் பார்த்து அழுகிற காலங்க இது. லண்டனில் லிண்டா தாமஸ்னு பெரிய பணக்காரங்க, மல்டி மில்லியனர், எல்லா பிஸ்னஸையும் விட்டுட்டு இதைத்தான் முழு நேரமாக செய்கிறாங்க. செத்தது யாரு, என்ன ஜாதி, என்ன மதம், எதையுமே பார்க்காம பெத்த மகனை போல மகளை போல உரிமை எடுத்துக்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்கிற புண்ணியத்தோட வேற என்னங்க சம்பாதிக்க போறீங்க? சொந்தக்காரர்களோ நண்பர்களோ செத்து போயிட்டா கதறி அழுகிற மனசெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருக்காதுங்க. ஃபோனில் செய்தி சொல்லும் போதே பாடி எப்போ எடுப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. எல்லாரும் அவ்வளோ பிஸி. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்கள மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தான் காரியத்தில் இருந்து அஸ்தி கரைக்கிறவரையும் எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போவே அப்டேட் ஆகிக்கங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பசங்க எப்படி பரபரப்பாக வேலை செய்கிறானுங்கன்னு பார்த்துல. உன் பொண்ணால் இந்த மாதிரி இந்த காரியத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியுமா? நீ செத்து செங்குத்தாக உட்காந்தேனாக்க ஓரமாக உட்காந்து மூக்கை செஞ்சுக்கிட்டு அழுகத்தான் முடியும். இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை விட்டுக்கணுங்கிறது. செய்கூலியும் கிடையாது, சேதாரமும் கிடையாது. சரி விடு, வயசாகி போயிடுச்சு, ஆத்தா போயிடுச்சு. பார்த்து படிக்கிறா. ரொம்ப நன்றி தம்பி. உங்க நண்பனோட அப்பத்தான் இறந்ததா உங்க அப்பத்தான் இறந்ததா நினைச்சு நல்ல விதமா அடக்கம் பண்ணிட்டீங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல அங்கிள். இந்த பில்லை குறா இந்தாங்க. எதுவும் விட்டுறல இல்லை அமிர்தா? ஐயா தண்ணி மூஞ்சில சாஞ்சிட்டீங்க. எந்திரிங்க அங்கிள். என்னடா இவ்வளவு நேரம் என்ன துண்டை வாயில வச்சுட்டு சத்தம் இல்லாம இருந்தா? ஒருத்தாம போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க அங்கிள். இந்த காதுக்கு ஆட்டாளி வைத்து மாட்டேன். புதுரோட வந்திருக்குடா. நல்லா வேலை பார்த்தாங்க. ரோஸுக்கு பாப்பாங்க. போயா. யார் போட்ட கணக்கு தம்பி? கணக்கச்சிதமா இருக்கு. நான் போட்டதான். ஓஹோ, வர்றேன் அங்கிள். நீங்க எல்லாம் நல்லா வருவீங்கடா. சார் சும்மா இருங்க சார். உங்களுக்கு கேஸ் வேணும்னு நீங்க மாசம் மாசம் உள்ள பிடிச்சு போறீங்க, காசையும் வாங்குறீங்க, கேஸையும் போறீங்க. உங்களை மட்டும் தனியா சரிச்சுட்டு போட்டு விடுறேன் பாருங்க. ஆமா, உன் மேல நாங்க கேஸ் போடுறதுக்கு கஞ்ச ஆதாரம் இருக்கு. வாங்கிட்ட நாங்க காசு வாங்குறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சரி அதை விடுங்க சார். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் சிபிசி செக்ஷன் 54 56 படி என்ன கைது பண்ணி கோர்ட்டு கொண்டு போகாம உட்கார வச்சதா குற்றம் சொல்லுது. சட்டங்கா கூட்டாங்கா ஒரு அளவு புரிய மாட்டேங்க. எங்களை ஏமாத்த முடியாது. பிச்சு எரிஞ்சு போடுவார் ராஸ்கல். சட்டம் பேசுறான் பத்தியா? சட்டம் இன்னும் 1 மணி நேரத்துல கோர்ட்ல கொண்டு விடுவேன். ஜட்ஜு முன்னால பேசலாம் சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசுறான் பாரு. பா உன்னோட அவன் சட்டம் நல்லா பேசுறான். சோத்தை கொண்டு வச்சியா? இடத்த காலி பண்ணல. செலவு காசு கூட கிளம்புறேன். நீ என்ன கொடுத்தா வச்சிருக்கா? நீ கை வச்ச உடனே கொட்டுறதுக்கு நானே ஏடிஎம் மிஷினால. இன்னும் ஏடிஎம் மிஷின்ல தான் கை நீட்டல. கை நீட்டி எல்லாத்தையும் காசு வாங்குறீங்கல்ல, தலை படத்துக்கு போறேன் காசு கொடு. அப்படி போடு. கேட்டல இருதயம். தலையோட அப்பா பெத்துக்கு தலை, நீ பெத்துக்கு தருதலை. பிள்ளைய பெற்று விடணும், புறம்போக்கு பெற்று விட்டுருக்க. வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்குது. இதுக்கு தாயா பொம்பளை பிள்ளைய பக்கணுங்கிறது? செய்கூலி விட்டு சேதாரம் இல்ல சார். கம்பத்து கஞ்சா என்ன ரேட்டு தெரியுமா சார்? சில்லறையா வச்சிருந்தாலும் 75,000 ரூபாய்க்கு வித்துருப்பேன். மாற்றாங்கப்பத்துல கொடுத்தேன்னு வச்சுக்க, கை மேல சும்மா சோலையா 50,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. காசு கேட்ட தத்துவமா பேசுறீங்க. எல்லாருக்கும் வைக்கிற ஆப்பு.
கஞ்சாவை சுற்ற வேண்டியதான். என்ன ஒரு பக்கத்தை காண அதுக்கு தான் காசு வாங்கணும்ல. யோ நிலத்தை காணனவனே நில குலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏசிங்க உனக்கு தெரியாது அது? வாங்க எங்க ஐயா அந்த கஞ்சாங்க இந்த அங்கே தான் இருக்கு, எடுத்துக்க. என்ன கஞ்சாங்க என்ன எங்கிறத கஞ்சாவை காணோம்? காணுமா? நீங்க காணுமா? ஏன்பா உன் பையன் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறவருக்கு இங்கே தானே இருந்தது? என்னது கஞ்சாவை காணுமா? அப்ப கேசு குளோஸ். எஃப்ஐஆர் போட்டையில உங்க எல்லார் வேலைக்கு ஆப்பு ஆப்பு. இந்த பாரு இருதயம், உன் பையன் தான் வந்தான், செலவுக்கு காசு கேட்டான், நீ கொடுக்கல. அவன் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்கு. அவன் எடுத்தானாலும் ஃபோன் பண்ணி கேளு. ஏட்டையா என் பையன் ஒன்றும் திருடன் கிடையாது, புரியுது? உன் பையன் திருடன் நான் சொன்னேன். அவன் கஞ்சாவை எடுத்தானான்னு கேளுன்னு தான் சொல்கிறேன். போலீஸ்னா எல்லார் மேலேயும் சந்தேகம் பண்ணும். ஃபோனை போட்டு கேளு. கஞ்சா விற்கிறடா எங்கண்ணே இருக்கு? அந்த ஆட்டோ வேண்ட என்ன ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கண்ணே. மறுபடியும் போடு. என்னையா எடுக்க மாட்டேங்க ஏட்டையா. அவன் கஞ்சாவை தான் எடுப்பான், ஃபோன் எடுக்க மாட்டான். அண்ணே ஏய் என்ன கஞ்சாண்ணே. கஞ்சாவா? என்ன ஏரியாவுக்கு புதுசா? இல்லை கோயில் என்ன சொல்ல தெரியாது? என்கிட்ட இருக்குண்ணே. உங்ககிட்ட இருக்குதா? காட்டு. இது ஒரிஜினல் சரக்குண்ணே, கம்பத்துலேருந்து வந்ததுண்ணே. எவ்வளோ? 40,000 ரூபாண்ணே. 40,000 தர முடியாது, 20,000 ரூபாய் தரேன். என்ன வாங்கி போறியா? சரிண்ணே. இந்தா போ. ஏட்டையா உங்க பையன் கூட தான் இருப்பான், அவனுக்கு ஒரு ஃபோன் போடுங்களேன். இம்சையா. ஹலோ சொல்லுங்கப்பா. எங்கப்பா இருக்க? மவுண்ட் ரோட்ல. அப்படியா? ஒன்றும் இல்லைப்பா, இங்கே ஸ்டேஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தனை கஞ்சாவோட கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தா கஞ்சாவை காணும்ப்பா. நம்ம காட்டு இருந்ததும் கிடத்திருக்குமோ? 1 ஹவருக்குள்ளே நாங்கள் அந்த அக்கிஸ்ட்டை கஞ்சாவோட கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா எங்கள் எல்லார் வேலைக்கும் ஆபத்துப்பா. உன் கூட இருப்பான் பார்த்தியா அந்த இருதயத்தோட பையன், அவன் தான் திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அவன் எடுத்திருந்தானாக்கா வாங்கி கொடுத்துருப்பா. சீரியஸ்னஸ் தெரியாத விளையாடாதீங்கப்பா. சரிங்கப்பா, நீங்கள் உடனே கிளம்பி மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்க மாட்டாங்குப்பத்துக்கு வந்துருங்க. தயவு பண்ணி வாங்கி வச்சிருப்பா. ஓகே. ஏட்டையா என்ன சொல்கிறான்? மாட்டாங்குப்பத்துக்கு வர சொல்கிறாப்பா.